சிம்மம், நெஞ்சுறுதியும் ஆளுமை திறனும் கம்பீரமும் மிக்க சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8இல் சனி பகவான் அஷ்டம சனியாக சஞ்சரிப்பதால் எந்த விஷயத்திலும் கவனம் தேவை. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் நாசூக்காக கையாளுங்கள். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் வந்து நீங்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இவர்கள் மற்றும் நண்பர்கள் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். குருவின் சஞ்சாரம் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பெரிதளவில் கவலைப்பட தேவையில்லை. இருப்பினும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம். 14 மையம் 2025க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11இல் சஞ்சரிப்பதால் அஷ்டமச்சனி மற்றும் ஜென்மகேதுவின் தாக்கம் குறையும். இருப்பினும் எந்த விஷயத்தையும் ஆழம் தெரியாமல் காலை விட வேண்டாம். கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலையில் உயர்வு உண்டு. எதிர்பாராத பண வரவு உண்டு. எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உருவாகும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். 18 முதல் 2/2/2025 முதல் ராகு, கேது பகவான் முறையே உங்கள் ராசிக்கு 7-1இல் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். கணவன் மனைவி விவகாரத்தில் வெளியாட்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. சில நேரங்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கும். வெறுப்பு விரக்தி உண்டாகும். எதிர்கால் பற்றிய எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும். நேர்மறை சிந்தனை வளர்த்து கொள்ளுங்கள். மன அமைதிக்கு யோகா தியானம் பயில்வது நன்மை தரும். வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார நிலை தேவையான அளவு இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. தேவையற்ற நட்பில் இருந்து விலகியிருங்கள். காதல் போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு தலைமை அனுசரித்துச் செல்வது நல்லது. சகாக்களை கவனமாக கையாளுங்கள். மக்களை அணுகும்போது கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம். சம்பள விஷயங்களில் கவனம் தேவை. பரிகாரம்: சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள சிங்கப்பெருமாளை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும்.